கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம குக்கரில் போட்டு, இது கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கிறதுனால ஒரு 2 விசில் கொஞ்சம் பார்த்து வேக வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப குழஞ்சிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வறுக்க முடியாது, ரொம்ப ஸ்டிக்கியாகிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு முதல் வாட்டி எடுத்துகிட்டு சரியாக வேகலைன்னா கூட நம்ம இன்னொரு வாட்டி குக்கரில் வச்சுக்கலாம். ஸோ இதை முதல்ல வேக வச்சு எடுத்துப்போம். பாருங்கள், இது நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டேன். இது வேக வைக்கும் போது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைனா நல்லாவே வறுக்க முடியாது. அது மட்டும் முதல்ல விசிலில் வேகலைன்னா கூட அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துட்டு நம்ம இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ தோலெல்லாம் உரிச்சு வச்சாச்சு. இப்போ நான் இது கொஞ்சம் நிறையவே எண்ணெய் தேவைப்படும், அதனால் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு 6-7 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சும்மா தோலோடையே தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு சேர்த்துடலாம். இதுக்கு ஃப்ளேம் நல்லா சிம்லேயே வச்சுக்கலாம். இது கூட இதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறேன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிறிஸ்பாகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் உடச்சி விடுறேன் கிழங்கெல்லாம். ஏன் நான் ஃபஸ்ட்டு உடைக்கல அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தது. உடைச்சா அப்படியே குழஞ்சிட்ருக்கும், அப்புறம் வறுக்க முடியாது, மசாலாலாம் ஒழுங்காக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ ஓரளவுக்கு மேலே கிறிஸ்பானோன்னு நீங்கள் இதை உடச்சி விட்டிங்கனாக்கா ஒன்றுமே ஆகாது, மசாலாவும் நல்லா இப்போது உள்ளே இறங்கும். இப்போ இதை திருப்பியும் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு வைக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரை ஆகுது, மசாலாவும் நல்லா இறங்கும். இப்போ உள்ள பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கணும் சிம்மில் வச்சு. பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வெஜ் சிக்கன் 65ன்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஹஸ்பண்ட்க்கு நான்வெஜ் அவ்வளோவா பிடிக்காது, இதை தான் அவர் சிக்கன் 65ன்னு விரும்பி சாப்பிடுவார். இது சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, எல்லா காய் போட்டு செய்கிற காரக்குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. தேங்க்யூ.